सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरम्. மறுபடியும் முதல் ஸ்லோகத்துல இருந்து படிக்கலாம். 13வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத त्रयोदशोऽध्यायः. क्षेत्र क्षेत्रज्ञ विभागः. श्री भगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तत्विदः। क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत। क्षेत्र क्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तत् ज्ञानं मतं मम तत्क्षेत्रं यच्च यादृक् च यद्विकारी यतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु। ऋषिभिः बहुधा गीतं छन्दोभिः विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिः विनिश्चितैः। महाभूतान्यहङ्कारः बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च पञ्चचेन्द्रियगोचराः। इच्छा सुखं दुःखं संघातश्चेतना धृतिः एतत् क्षेत्रं समासेन सविकारमुदाहृतम्. ओके, நம்ம 6 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? 6 ஸ்லோகம் க்ஷேத்திரம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு. க்ஷேத்திரம் பத்தி இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு 2 விஷயம் நம்ம கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 விஷயம். ஒண்ணு சர்வ க்ஷேத்ரேஷு மாம் க்ஷேத்ரஜ்ஞம். இதுல என்ன புரிஞ்சுது நமக்கு? ஜீவர்கள் உடல்கள் பல, உலகம் பேதம் நிறைந்ததா இருக்கு. எல்லா பேதத்துக்குள்ளேயும் எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் இறைப்பொருள் மெய்ப்பொருள் ஒன்றுதான். மெய்ப்பொருள் ஒன்றுதான். இதுதான் சொல்றாரு. சர்வ க்ஷேத்ரேஷு மாம் க்ஷேத்ரஜ்ஞம் வித்தி, இதை அறிந்து கொள்னு சொல்றாரு. அப்போ நமக்கு என்ன தெரியலனா, பேதங்கள் எல்லாம் தெரியுது, க்ஷேத்திரம் எல்லாம் பல 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 தெரியுது. ஆனா எல்லா க்ஷேத்திரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அந்த மெய்ப்பொருள் ஒன்றுதான். நாம் வெவ்வேறு வார்த்தை பயன்படுத்தினாலும் ஒரே விஷயம் தான். மெய்ப்பொருள், ஆத்மா, பரமாத்மா, இது எல்லாமே ஒன்றுதான். மெய்ப்பொருள் சொரூபம் ஒன்றுதான். இதை தெரிந்து கொள்னு சொன்னார். அதுக்கப்புறம் 6வது பாட்டுல இங்க சேத்தனான்னு சொன்னார். சேத்தனான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சேத்தனா நம்ம கூட பார்த்தோம். சென்சியன்சி, சென்சியன்சின்னு பார்த்தோம். சென்சியன்சி, SENTIENCY, சென்சியன்சி, அவேர்னஸ், அவேர்ஃபுல்னஸ். நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு நம்மளை பத்தி. உயிர் ஓட்டமா நம்ம உயிர் இருக்கு, உயிர் தத்துவம் இருக்கு, நமக்குள்ள உயிர் இருக்கு. இது நம்ம பார்த்தோம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம்? ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெவ்வேறு உயிர் தத்துவம் தான் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்லும் போது அந்த உயிர் தத்துவம் ஒன்றுதான். உயிர் தத்துவம் ஒன்று. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய சேத்தனா பாருங்க, சேத்தனா வெவ்வேறா இருக்கு. ஏதோ ஒரு ஜீவன் இறந்து போற மாதிரி இருக்கு, அந்த ஜீவன் வேற ஒரு உடல்ல போற மாதிரி இருக்கு இல்லையா? ஒருத்தர் இறந்து போறாரு. இறந்து போனாக்கா அவர்கிட்ட என்ன ஆச்சு? அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் தத்துவம் என்ன ஆச்சு? உயிர் தத்துவம், சத்து சித்துன்னு சொல்ற மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ்,
இருப்புத்தன்மை என்ன அது அப்படிதான் இருக்கும். டெட் பாடியில கூட என்ன இருக்கு, இருப்புத்தன்மை இருக்கு. அதுல ஒரு ஆஸ்பெக்ட் இருப்புத்தன்மை இருக்கு. அந்த சைத்தன்யத்தை பிரதிபலிக்கின்ற சூக்ஷ்ம சரீரம் தான் அங்கிருந்து போயிடுச்சு. அங்க இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு, அந்த ரிஃப்ளெக்ட் பண்ற ரிஃப்ளெக்ஷனை வாங்கி பிரதிபலிக்கின்ற அந்த சூக்ஷ்ம சரீரம் மனம் புத்தி அதுதான் அந்த இறந்து போன உடல்ல இல்ல. சரியா? ஆனா என்ன இருக்கு, அங்கே க்ஷேத்திரஜன் இருக்கான். க்ஷேத்திரஜன் எல்லா இடத்துலயுமே இருக்காரு. உயிர் உள்ள பொருள், உயிர் அற்ற பொருள் எதா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே என்ன க்ஷேத்திரஜன் என்பவர் இருக்காரு. அந்த க்ஷேத்திரஜனை அவருடைய பிரதிபிம்பத்தை வாங்கி கொள்கின்ற அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கா இல்லையான்றதான் கேள்வி. அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கும்போது அங்க என்ன இருக்கு, சேத்தனா. சேத்தனா இருக்கு. எதுக்கு இது பார்த்தோம் புரியுதுங்களா? சர்வ க்ஷேத்ரேஷு மாம் க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜன் வேறு, இந்த சேத்தனான்றது வேறு. இந்த சேத்தனா க்ஷேத்திரஜன் ஒண்ணுதான், க்ஷேத்திரஜன் ஒன்றுதான். சரி, அப்போ எந்தெந்த சூக்ஷ்ம சரீரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன ஆகுது, மனம் புத்தி அங்க அந்த க்ஷேத்திரஜனுடைய சித் ஸ்வரூபம் வேறு ஒன்றுதான். அது அது இங்கெல்லாம் பிரதிபலிக்குது. சூரியன் ஒன்றுதான், எல்லா நீர்நிலைகள்லயும் அதனுடைய பிரதிபிம்பம் வெவ்வேறு வெவ்வேறு. சரி, இப்போ ஒரு நீர்நிலை காஞ்சு போயிடுச்சுன்னா அங்க என்ன இருக்கு, சூரியன் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதை பிரதிபிம்பிக்கின்ற தன்மை அந்த நீர் குளத்துல போயிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். முன்னாடி பார்த்த உதாரணம் தான். நம்ம முதல் அத்தியாயத்திலையும் படிச்சுட்டு வந்திருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவோம் அதை. இப்போ நம்ம தூக்கத்துக்கு முன்னாடி கனவு இருக்கு. அந்த கனவுல இதே ஸ்லோகத்தை சொல்லலாம் பாருங்க. அந்த கனவுல என் கனவு தான், நான் தான் கனவு காண்றேன்னு வச்சுக்கலாம். நான் தான் கனவு காண்றேன். அப்போ நான் சொல்லலாம், அந்த கனவுல நான் சொல்லலாம், சர்வ க்ஷேத்ரேஷு மாம் க்ஷேத்ரஜன். எங்க என்னோட கனவுல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் இருக்கு. அந்த கனவுல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனையும் என்னது, க்ஷேத்திரம். அத்தனையும் க்ஷேத்திரம். அது உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடியது என்னது, க்ஷேத்திரஜன் யாரு, ஒருவன் தான். நானே தான் எல்லாமாவும் இருக்கேன். ஆனா நமக்கு என்ன பண்றது, கனவுல அது கனவு காணும் பொழுது அது நமக்கு தெரியாது. கனவு காணும் பொழுது நமக்கு தெரியுதா, அது இல்ல. க்ஷேத்திரம் தெரியுது, ஃபீல் அது பெருசா இருக்கு. எல்லாமே வேற வேற வேற, ஆண் வேற, பெண் வேற, குழந்தைங்க வேற, நடுத்தர வயது, முதியவர்கள், அப்புறம் மற்ற விலங்கினங்கள், செடி கொடி தாவரம், க்ஷேத்திரம் இவ்வளவு இருக்கு. இத்தனை இருந்தாலும் அத்தனை யாரு கனவுல, அதுக்குள்ள இருக்கக்கூடியதுலாம் யாரு. இப்ப அங்க என்னுடைய நண்பன், என்னுடைய எனக்கு ஃப்ரெண்டு, எல்லாமே என்னுடைய அப்பா அம்மா, கனவுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் க்ஷேத்திரம். எல்லாம் வேற 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 வேற. ஆனா உண்மையிலேயே என்ன, ஒரே க்ஷேத்திரஜன் தான். அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு கனவுல நமக்கு என்ன தோணுது, அவங்க வேறதான். கனவுல போய் நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றது இல்ல, எல்லாரும் வேற வேறதான். ஆனா அவங்களுக்குள்ள எப்படி அவங்க எப்படி இயங்குறாங்க, வெவ்வேறு தனித்துவமா இயங்குறாங்க, அது என்னுடைய பிரதிபிம்பம் தான், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். என்ன இருக்கு, என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். என்கிட்ட இருந்து தான் என்ன இருக்கு, அவங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கிடைச்சிருக்கு. இண்டிவிஜுவாலிட்டி எங்க இருந்து வருது அவங்களுக்கு, அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு எது காரணம், நான் தான். சோர்ஸ் ஒன்றுதான், என்னுடைய சோர்ஸ் தான் அங்க தனியாக வேடம் போட்டிருக்கு. இது புரியுதுங்களா? கனவுல சர்வ க்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜ்யம் மாம் வித்தி. ஆனா எல்லாருக்கும் ஆதாரம் ஒன்றுதான். இது புரியுது இல்லையா? கனவுல பார்க்கக்கூடிய அத்தனை விதமான க்ஷேத்திரம், தனி ஜீவர்களும் இருந்தாலும் ஆனா உண்மையிலேயே யாரு, சோர்ஸ் ஒன்றுதான். இப்ப நமக்கு இங்க இந்த எக்ஸாம்பிள் அப்படியே புரிஞ்சுட்டா போதும். இப்ப நம்ம கனவுல இருந்து விழிக்கல, நம்ம கனவுக்குள்ள இருந்தே அதை பத்தி பேசுறதுனால நமக்கு தெரியாது. கனவுக்குள்ளே பேசிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாது. கனவுல எழுந்திரிச்ச பின்னாடி பேசினா என்ன பண்ணுவோம், நமக்கு புரியுது. இப்போ ஆமா, நான் தான் எல்லாமாவும் இருந்தேன் கனவுல அப்படின்றது விழித்த பின்னாடி தெரியும். கனவுல இருக்கிற வரைக்கும் தெரியாது. அது போல நாம எல்லாருமே இப்ப நம்ம கிட்ட இப்ப பகவான் சொல்றது எப்படி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அத்தனை க்ஷேத்திரங்களும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்திரஜன் நான் என்று அறிந்து கொள். இது எல்லாமே ஒன்றுதான், ஒரே மெய்ப்பொருள் தான், இதை நீ தெரிந்து கொள்.
சரி, அப்ப இத்தனை க்ஷேத்திரம் இருக்கே, அப்படின்னா கனவுல இத்தனை பேர் இருக்காங்களே. சரி சரி சரி, ஆமா அப்படியே வச்சுக்கோ. கனவுல இத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் யார் படைச்சா? யார் படைச்சது? என்னுடைய சக்தி, என்னுடைய கனவு சக்தி. என்னுடைய கனவு சக்தினால நான் படைச்சேன். அந்த கனவு சக்திக்கு ஒரு பேர் கொடுங்க. என்ன பேரு? அவ்யக்தம். பேர் கொடுத்தோமா நேத்தி? அவ்யக்தம். அது இன்னொரு பேர் என்ன? மாயா. அந்த என்கிட்ட இருக்கக்கூடிய சக்தினால நான் என்ன பண்ணேன்? கனவு உலகத்தை படைத்தேன். அந்த கனவு உலகத்தை படைச்சு அங்க என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட ஜீவர்கள் போல எல்லாரும் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு இச்சா, துவேஷ, சுக, துக்கம்லாம் இருக்கு கனவுல. அவங்களுக்குள்ளேயும் தனிப்பட்டு ஒரு ஜீவன், ஒரு உயிர் உயிர் இருக்கு. ஆனா அது என்னது? அது சேத்தனா. அது என்னது? அது என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது. என்னுடைய ரிஃப்ளெக்ஷன். நானே கிடையாது. நான் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம படுத்திருக்கேன். எனக்கு அதுக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லாம நான் படுத்திருக்கேன். ஆனா கனவு உலகத்துல என்ன இருக்கு? எல்லாமாகவும் நான் ஆகியிருக்கேன். அப்போ அது என்னுடைய பிரதிபிம்பம், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அது. அதுவே என்ன பண்ணிருக்கு? இத்தனை வேலையும் எல்லா இடத்துலயும் இருக்கு. சேத்தனா, திருப்தி. சரி. இந்த உதாரணம் புரிஞ்சது இல்லையா? கனவு உதாரணம். சரி. கனவுல பல 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 உடல்கள், பல பல ஜீவர்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் க்ஷேத்திரம்னு பேர் கொடுக்கலாம். ஆனா எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரே மெய்ப்பொருள் தத்துவத்துக்கு என்ன பேரு? நான் தான். அதுக்கு என்ன பேரு? க்ஷேத்திரஜ்யம்னு பேர் கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் அப்படியே இங்க பொருத்தி பார்த்துட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஈஸியா புரியும். இல்லைன்னா எப்படி பாசிபிள்? க்ஷேத்திரம் வேற வேறவா, க்ஷேத்திரம் எப்படி ஒண்ணா இருக்கும்? அந்த அந்த கேள்விக்கு தான் இந்த ஆன்சர். எப்படி கனவுல வெவ்வேறு உயிர்கள் இருந்தாலும், ஆனா கனவு காண்பவன் ஒருவன் தான் எல்லாமாவும் இருக்கான்றது எப்படியோ, அதே மாதிரி தான் இங்கேயும். சரி. அப்போ உயிர் வெவ்வேறு 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 தானே அப்படின்னு கேட்டா, அந்த உயிர் வெவ்வேறு கிடையாது. அந்த உயிர் வந்து சேத்தனா. இந்த க்ஷேத்திரஜனுடைய பிரதிபிம்பம். எப்படி? சூரியன் ஒன்றுதான். ஆனா அந்த சூரியனை பிரதிபிம்பிக்கின்ற வெவ்வேறு நீர்நிலைகள்ல அந்த பிரதிபிம்பம் பண்ணும்போது இது வேற அது வேற அது வேறுன்னு அந்த நிழல, சூரியனோட நிழல சொல்ல வேண்டாம். அது எங்க பிரதிபலித்ததோ அந்த தன்மையை வச்சு வெவ்வேறுன்னு சொல்றோம். மறுபடியும் க்ஷேத்திர தர்மத்தை வச்சுதான் சொல்றோம். க்ஷேத்திரஜ தர்மத்தை வச்சு நம்ம சொல்லல. அது க்ஷேத்திர தர்மத்தை வச்சு நம்ம சொல்றோம். இது வந்து சாக்கடை நீர்ல இந்த பிரதிபிம்பம் வந்திருக்கு. இது வந்து கிணத்துல வந்திருக்கு. இது குளத்துல வந்திருக்கு. இது ஏரியில வந்திருக்கு. எதை வச்சு சொல்றோம்? க்ஷேத்திர தர்மம். அதனால அந்த சேத்தனாவை என்ன பண்ணிட்டாருங்க? ஏதத் க்ஷேத்திரம். க்ஷேத்திரத்துல கொண்டு வந்துட்டாரு. இது புரியுதுங்களா? இது கொஞ்சம் சட்டிலான பாயிண்ட் இது. ஓகே. இது ரொம்ப சூக்ஷ்ம. இது இந்த விஷயம் புரியணும். ஓகே. இப்போ ஏதத் க்ஷேத்திரம் அதை தெளிவா சொல்லிட்டாங்க. ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருதம். இதை நான் அதனுடைய மாடிபிகேஷன்ஸோட உனக்கு நான் சொல்லிட்டேன். என்னென்ன மாடிபிகேஷன்? இச்சா, துவேஷ, சுக, துக்கம், திருதி, இது போன்ற எல்லா விதமான எண்ணங்களும் எண்ணங்களும் க்ஷேத்திரம் தான். அந்த எண்ணங்களுக்கு உயிரூட்டக்கூடிய சேத்தனா அதுவும் க்ஷேத்திரம் தான். இதெல்லாம் தனித்தனி தனியா பார்த்தா நான் சொல்ல மாட்டோம். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன சொல்லிட்டோம்? நான் சொல்றோம். சங்காத்தம் அதுவும் க்ஷேத்திரம் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நான்ற ஒரு எண்ணம் வருதுல நமக்கு, அதுவும் க்ஷேத்திர தர்மம், க்ஷேத்திரம் தான். இப்படி க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணும்? 2 தான் சொன்னார். நான் க்ஷேத்திரத்தினுடைய தன்மை, அதனுடைய விகாரம் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னார். அடுத்து க்ஷேத்திரஜனோட சொரூபத்தை சொல்றேன், அதனுடைய பிரபாவத்தை சொன்னேன்னு சொன்னார். இப்ப அதை தான் சொல்லியிருக்கணும் அடுத்து. ஆனா அவர் சொல்லல. ஏன் சொல்லலன்னா, க்ஷேத்திரஜனை பத்தி சொன்னா போதுமா இன்ஃபர்மேஷன்? அந்த க்ஷேத்திரஜை யார் நம்ம உணரணும். அதை உணர்றதுக்கு தேவையான தகுதியை நாம முதல்ல வளர்த்துக்கணும். அதனால அந்த க்ஷேத்திரஜனை பத்தி சொல்வதற்கு முன்னாடி அந்த க்ஷேத்திரஜனை அறிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு தேவையான தகுதிகளை பத்தி அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம அது பார்க்கலாமா? 7வது ஸ்லோகம். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ஷேத்திரஜனை பத்தி சொல்லுவார். உங்களுக்கு கனெக்ஷன் புரிஞ்சது இல்லையா? 6 ஸ்லோகம் வரைக்கும் க்ஷேத்திரம் முடிச்சாரு. 7வது ஸ்லோகம் ஆக்சுவலா க்ஷேத்திரஜனை பத்தி சொல்லணும். ஆனா 7வது ஸ்லோகத்துல இருந்து க்ஷேத்திரஜனை பத்தி டைரக்டா சொல்லாம அந்த க்ஷேத்திரஜனை நாம உணர்வதற்கு, அனுபவத்துல உணர்வதற்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொண்டால்தான் அதுக்கப்புறம் அந்த க்ஷேத்திரஜனை பத்தி சொன்னா பிரயோஜனம். இல்லைன்னா என்ன? நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அது என்ன உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, என்ன உதாரணம் கொடுக்குறாங்க? நம்ம பால் வாங்குறோம் இல்லையா?
பசும்பாலோ பாக்கெட் பாலோ ஏதோ ஒண்ணு, அந்த பாலை பாத்திரத்துல எந்த பாத்திரத்துல வேணாலும் வாங்கிடுவோமா? எந்த பாத்திரத்துல வேணா வாங்கிடுவோமா? அழுக்கா இருக்கு 10 பாத்திரம் அப்பெல்லாம் சொல்றோம் பாருங்க. அந்த பாத்திரம் தூய்மையா இருந்தாதான் அந்த பால் அங்க வாங்குறதுல பிரயோஜனமா இருக்கும். அது மாதிரி இந்த க்ஷேத்திரஜனை பற்றிய ஞானத்தை சொல்வதற்கு முன்னாடி நம்மளுடைய பாத்திரம், நம்மளுடைய மனம், புத்தி இத தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறமா அங்க க்ஷேத்திரஜனை கொண்டு வரணும். அந்த க்ஷேத்திரஜனை பத்தி எண்ணங்களை நாம புரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரத்தை தூய்மைப்படுத்துகின்ற குணங்கள், அதை எப்படி தூய்மைப்படுத்துவது? உயர்ந்த குணங்கள், அதுதான் தகுதி. அந்த குணங்களை பற்றி இந்த 7வது பாடத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். 7வது பாடல்ல படிக்க ஆரம்பிக்கலாம். அமானித்வம் அதம்பித்வம் அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. அமானித்வமதம்பித்வம் அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. இப்ப சேர்ந்து படிப்போம். அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. இங்க வந்து அமானித்வம், அமானித்வம்னு சொல்றது மானித்துவம். மானித்துவம் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட் அமானித்துவம். இந்த மானித்துவம்னா நமக்கு உள்ளேயே ஒரு சகஜமான ஒரு நினைப்பு, எல்லாம் நினைப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் நினைப்பு தான். என்னது, என்ன நினைப்புனா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெர்ஃபெக்ட், என்ன மாதிரி உண்டா இந்த உலகத்திலேயே, இப்படி சகஜமா நிஜமாவே இருக்கும். ஏதாவது ஜோக் பண்ணிக்கினா பரவாயில்ல, ஜோக் பண்ணலாம், சரி நம்மளை வச்சு ஜோக் பண்ணலாம் பரவாயில்ல, நிஜமாவே இருக்கும் நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ட்டு. இத வந்து இது இல்லாம இருக்கிறது மானித்துவம்னா, இப்படி இருக்கிறது. அமானித்துவம்னா என்ன? இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் இருப்பது, தன்னை பற்றிய கற்பனையான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து வச்சுக்கிறது உள்ளுக்குள்ளேயே. வெளியில சொல்ல வேண்டாம், வெளில சொல்ல வேண்டாம், நம்ம வெளியில காமிக்க வேண்டாம், நமக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமா தெரியல, எப்பயாவது இருந்தாலும் இருக்கலாம்ல, நமக்கு தெரியாது அது. அப்படி இருந்துச்சுன்னா அது இல்லாம இருக்கணும். அது இல்லாம இருக்கிறது தான். ஏன் பாருங்க, அது வந்து இந்த 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 க்ஷேத்திரத்து மேல நம்ம வச்சிருக்க அபிமானம். அது இந்த க்ஷேத்திரத்துக்கு மேல நம்ம நான் நினைச்சுக்கிட்டு, அது உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல, அது உண்மையும் கிடையாது. சரி, அது உண்மைனா கூட பரவாயில்ல, ஓகே, அது உண்மை கிடையாது. இப்ப இருக்கிறதுல உலகத்திலேயே நான் தான் சிறந்தவனா, நம்ம தான் பெஸ்டா இருக்கிறதுலே. ஆனா எப்படி நமக்கு இப்படி தோணும்? நம்ம உலகத்திலேயேன்னு சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் நம்ம கூட யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம பழகி இருக்கோமோ, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும், இனிமே பழக போறோமோ, ஏன் அளவுக்கு யாரும் கிடையாதுப்பா, என்ன மாதிரிலாம் முடியாது யாருனாலையும். இப்படி ஒரு நினைப்பு நமக்கு உள்ளேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் மானித்துவம். இது இல்லாத தன்மை. இது என்னன்னு சொல்றது தமிழ்ல? இங்க வந்து தற்பெருமைன்னு போட்டிருக்காங்க. இங்க தற்பெருமைன்றது ஓகே, நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா அது நமக்குள்ளேயே மறைஞ்சு இருக்கு. மறைஞ்சுன்னா நமக்கு தெரியும், நமக்கு மட்டும் அப்பப்ப ஃபீல் பண்ணிக்குவோம், சார் யாரும் நம்மளை புரிஞ்சுக்கல, நமக்கு என்ன வந்தது, நம்ம தான் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அது இது வந்து இல்லாத தன்மை சொல்லும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரைடுன்னு சொல்லலாம். வேணாம், ப்ரைடுன்னு சொல்லுவோம்ல, ஓகே, அது இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன? அதம்பித்வம். அதம்பித்வம்னு இது வந்து கிட்டத்தட்ட முதல்ல சொன்ன மாதிரியே தான். நான் வந்து பெஸ்ட், நான் வந்து பெரிய ஆளு. இது வந்து வெளியில
மத்தவங்களுக்கு பிரகடனம் பண்ணுவது. மத்தவங்கள வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது. நான் உன்னை பெஸ்ட் தெரியுமா உனக்கு? ஏதாவது ஒண்ணு செஞ்சு, ஏதாவது ஒண்ணு பேச்சுலயோ செய்கையிலயோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு நாம இன்னொருத்தனை விட நான் வந்து சிறந்தவன் இப்படின்னு காமிக்கிறது. தம்பம், தம்பம், தம்பித்துவம். அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் அதம்பித்வம். ஓகேங்களா? அவங்க கூட இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். என்ன ஃபீலிங் வந்துடும்? சே, நம்ம எல்லாம் வேஸ்ட், இவர் தான் சூப்பர் அப்படி நமக்கு ஏற்படுத்திடுவாங்க. அப்படி ஏற்படுத்துவோம்ல, நம்மளே ஏற்படுத்துவோம்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு. அப்படி ஏற்படுத்தினா தப்பு. அது தம்பித்துவம். அவங்கள ஒரு லோவா ஃபீல் பண்ண வச்சு நமக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க சார் அப்படின்னு சொல்ல வச்சிரும். உண்மையாவே சொல்ல வச்சிரும். பாவம் அவனு ஏமாந்து சொல்லிடுவான். அப்படி இல்ல, அதுக்கு பேர் வந்து தம்பித்துவம். இது அதம்பித்துவம். அப்படி இருக்கக்கூடாது. அது இல்லாத தன்மை. இங்க என்ன சொல்றாங்க? தருக்கின்மைன்னு சொல்றாங்க. அது தருக்கு தமிழ்ல சொல்லும் போது டிரான்ஸ்லேஷன்ல தருக்கின்மைன்னு கொடுக்குறாங்க. ஆனா அது தருக்குக்கு எனக்கு தெரியல. ஆனா நம்ம சொன்னதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். அது புரிஞ்சிச்சுல நமக்கு. தருக்குன்ற புரியலாம இருக்கலாம். ஆனா அது என்ன மீன் பண்ணுது? இதுதான் மீன் பண்றது. முதல்ல இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மானித்துவம் வந்து நமக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்கு. ஆனா தம்பித்துவம்ன்றது என்னது? தம்பித்துவம்ன்றது நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையும் நம்ம கூட இருக்கிறவங்கள ஃபீல் பண்ண வைப்போம். நான் தான் சிறந்தவன் உன்னை விட அப்படின்னு. தம்பம், தருக்கு, அது தருக்குன்னு சொல்றாங்க. தம்பித்துவம்னா அப்படி இல்லாத தன்மை, தருக்கு இல்லாத தன்மை, தருக்கின்மை. சரி, அடுத்து என்ன? அஹிம்சா. அஹிம்சா இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே, எல்லாருக்குமே தெரியுமே. நம்ம நாடு இல்லையா? அஹிம்சைனாலதான் நம்ம நாடுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்படியா? யாரோ ஒருத்தர் வந்து அஹிம்சைனால வாங்கி கொடுத்தாரு. அஹிம்சைனால வாங்கி கொடுத்தாங்களா? சரி, இருக்கட்டும். அஹிம்சா என்ன பாருங்க. அது இது வந்து இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை தான் பண்ணலாம். அவ்வளோ சூக்ஷ்மமான விஷயம் அது. ஏன்னா இதுக்கு அடிப்படை என்ன பாருங்க? ஹிம்சை. ஹிம்சை செய்யாது இருத்தல். எல்லாமே நெகட்டிவா இருக்கு பாருங்களேன். அஹிம்சா. ஹிம்சைனா நமக்கு புரியுது, அஹிம்சானா புரியாது. தம்பம்னா புரியுது, அதம்பித்தம்னா புரியாது. ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா காமிச்சா புரியுது, ஆனா அது காமிக்க முடியாது. பாசிட்டிவான இருக்கிற விஷயம் காமிக்க முடியாது. அதான் தம்பம் தெரிஞ்சிடும் நமக்கு. அங்க பாரு தம்பம் பண்றாங்க பாரு அப்படின்னு காமிச்சிடலாம். ஆனா அதம்பமா இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டுக்க மாட்டோம், தெரியாது. உங்களுக்கு புரியுதா என்ன விஷயம்? இதெல்லாம் எவ்வளவு டஃப். அஹிம்சா இப்படி எல்லாத்தையும் நெகட்டிவா சொல்றாங்க பாருங்க. அது இல்லாம இருத்தல். அப்ப இருக்கிறதுன்றது சகஜமா இருக்கு எல்லார்கிட்டையும். அது இல்லாம இருக்கிறதும் கஷ்டம். அது இல்லாம இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறதும், அதை ரெகனைஸ் பண்றதும் கஷ்டம். அஹிம்சா, ஹிம்சை செய்யாமல் இருத்தல். அப்போ வாக்குனாலையும் மனதுனாலையும் பிசிக்கலை உடல் அளவிலையும் நாம யாருக்கும் எந்த விதத்திலையும் தீங்கு செய்யாது இருத்தல். எந்த நிலையிலையும் தீங்கு செய்யாமல் இருத்தல். இது பாசிபிள். அது அஹிம்சா பாசிபிள் ஆகணும். இப்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இதெல்லாம் நமக்கு வரணுமா? இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு இருக்கணும். எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும்? ஒரு 50% போதுமா? 40% போதுமா? கிடையவே கிடையாது. 100% இருக்கணுமா? 100%. எங்க பாத்திரத்தை எவ்வளவு கழுவலாம்? அந்த பால் ஊத்துறதுக்கு கொஞ்சமா கழுவுங்க போதும். சும்மா லைட்டா அப்படி கழுவினா போதுமா? முடியாதுல்ல. கம்ப்ளீட்டா சுத்தமா இருக்கணுமா? அந்த மாதிரி இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த குணங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கணும். எதுக்குன்னா இந்த க்ஷேத்திரஜனை நாம உணர்றதுக்கு. அது வேண்டாம்னா வேண்டாம். இந்த க்ஷேத்திரஜன் உணர வேண்டாம்னா இதெல்லாம் பரவாயில்ல, எப்படி இருந்து போட்டு நமக்கு என்ன. அப்படி இல்ல, இந்த வேல்யூஸ் இந்த உலக நடைமுறையிலேயே அவ்வளவு அவசியம். இதெல்லாம் இது எவ்வளவு பின்பற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்திலேயே நல்ல உயர்ந்த நிலையை அடைவோம், மேன்மையான நிலையை அடைவோம். சரியா? அப்படி இருக்கும்போது இங்க ஆத்ம மெய்ப்பொருளை உணரணும்னா, க்ஷேத்திரத்துல இருந்து விடுபட்டு க்ஷேத்திரஜனை உணரணும்னா இதெல்லாம் 100% முழுமையாக பூரணமாக இருக்கணுமா. அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா. அஹிம்சான்னு என்ன பார்த்தோம் நம்ம? வாக்கு, காயம், உடல் அளவுல யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருத்தல்.
அந்த நினைப்பு கூட வரக்கூடாது, யாருக்குமே இருக்கக்கூடாது. சரி, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அவங்கள புண்படுத்துற மாதிரி பேசிடக்கூடாது, புண்படுத்துற மாதிரி பார்க்க கூடாது எந்த சூழ்நிலையிலையும். இப்ப உண்மையாவே இந்த அஹிம்சான்னு சொல்லும் போது உயர்ந்த சாத்விக குணம் அது. இப்ப நம்ம நினைச்சுப்போம், நம்ம இப்படி அஹிம்சையா இருந்தா நம்ம ஏமாந்துருவோம், நம்ம இந்த உலகத்துல ஏமாந்தவன் சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா அப்படி இல்லை. அஹிம்சையா இருக்கிறதுக்கு அதிகமான வலிமை தேவை, உயர்ந்த மெச்சூரிட்டி தேவை, பக்குவம் தேவை. இம்சை பண்றதுக்கு வேண்டாம், டக்குன்னு கல்ல எடுத்து அடிச்சிடலாம் இல்லையா? கல் எடுத்து ரோட்ல எப்படி கல் எடுத்து இறங்கி கலாட்டா பண்றது இதெல்லாம் யாரோ பண்ணிடுவோம். திருப்பி காயப்படுத்துறது ஈஸி. சரி, அஹிம்சான்றது எந்த உயிரினத்துக்குமே யாருக்குமே இப்படி. அடுத்து பாருங்க, ஒன்னோட ஒண்ணு அதிகமாயிட்டே போகுது. சாந்தி. சரிங்க, சாந்திக்கு சாந்தி கிடையாது, சாந்தி கிடையாது, சாந்தி. சாந்தி சொல்லும் போது பொறுமை, ஃபோர்டிடியூட். இங்க பொறுமைன்றத விட ஃபார்ட்டிடியூட்னு சொல்லுவாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அது? இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம்ல அஹிம்சா, அஹிம்சா அதை விட கொஞ்சம் அடுத்த லெவல். அது எப்படின்னா, என்ன அவ்வளவு துன்பப்படுத்துறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, அந்த சமயத்துல கூட எனக்கு பதிலுக்கு நான் அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு என்கிட்ட திறமையும் இருக்கு, எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்கு. நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் பதிலுக்கு ஒரு நொடி பொழுதுல. ஆனா அந்த சமயமும் நான் எந்த விதமான தீங்கும் செய்யாம இருக்கக்கூடிய தன்மை, அதுக்கு பேர் சாந்தி. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஏமாளின்னு போல. மறுபடியும் அப்படி இல்லை. அது இந்த உலகத்துல வேணா ஏமாளி சொல்லிடுவாங்க. இவங்கதான் உண்மையாவே வெற்றியாளர்கள். இவங்கதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல, ஆன்மீக பாதையில நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஆன்மீகவாதி, நான் ஆன்மீக பாதையில நான் நடக்கிறவன், அதுல போகணும், அதுல நான் வெற்றி அடையணும், அப்போ இறைவனை உணரணும், இந்த மாதிரி என்ன இருக்கிறவங்களுக்கு இதுதான் குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் ப்ரோக்ரஸ் ஆக முடியும், இல்லைன்னா ப்ரோக்ரஸ் ஆக முடியாது. அவ்வளவுதான், இல்லைன்னா கிடையாது. சாந்தி, அமானித்துவம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி. சாந்திக்கும் ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். அமானித்துவமும் அதம்பித்துவம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. மானித்துவம் என்னது? நமக்குள்ளேயே நம்மளை பத்தின ஒரு பெருமையை பேசிக்கொண்டு நமக்குள்ளேயே ஒரு நினைப்பு இருக்கு, ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்குள்ள. ஆனா அதம்பித்துவம் என்ன, தம்பித்துவம் என்ன? நான் பெஸ்ட் தான், நான் தான் எல்லாமே மேன்மையானவன் அப்படின்றத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன். குஸ்தி இருக்கிறவங்க கூட என்ன ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறது. அதே மாதிரி அஹிம்சா, நான் ரொம்ப அஹிம்சையானவன் அப்படிலாம் இல்ல. என்ன, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன் நீ திருப்பி அடிக்கல, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அது அஹிம்சை கிடையாது. அது இல்ல, அது எப்போதுமே அந்த பாவனை தான், யாரும் என்னால காயப்பட்டு விடக்கூடாது. இத ரொம்ப கான்சியஸா அவேர்னஸோட அந்த மாதிரி நடந்து கொள்வது, அப்படியே இருப்பது, அப்படியே வாழ்வது, அதுக்கு முயற்சி செய்வது அஹிம்சா. இப்ப சாந்தின்றது அதை விடவும் அடுத்த லெவல்ல. நம்ம என்ன விதமான துன்புறுத்தல் செய்தாலும் சரி, அந்த துன்புறுத்தினவர்களுக்கு பதிலுக்கு துன்புறுத்தவோ நடவடிக்கை எடுக்கவோ எல்லா விதமான ஆற்றலும் இருந்தாலும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியமும் இருந்தாலும் அதை செய்யாமல் இருத்தல் அர்த்தம், இப்ப செய்ய முடியல, அதுக்கு காலம் வரும் பாத்துக்கிற பாரு, அப்படி இல்ல. எந்த விதத்திலையும் அதனால பாதிப்பு இல்லாம ரொம்ப சுலபமாக மன்னித்து மறக்கக்கூடிய தன்மை, சாந்தி. சரி, இது அடுத்து இருக்கு பாருங்க, ஆர்ஜவம். இது நேரான பொருள் இங்க நேர்மை சொல்லியிருக்காங்க, நேர்மை. சரி, ஆர்ஜவம் நேர்மை சொன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேர்மைன்னு சொல்லிட்டு இங்கேயும் சில தவறான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடாது. நான் ரொம்ப நேர்மையானவன் சார், அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவார். அப்படி கிடையாது. மூஞ்சிக்கு நேரம் பேசுறது, திட்டுறது, காயப்படுத்துறதுலாம் முடிஞ்சு போச்சு, முன்னாடி இருந்து போயிடுச்சு, அஹிம்சா போயிடுச்சு. அங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் சொல்லும் பொழுது
இங்க உள்ளத்துல மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் பேசிடுவார். மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் சொன்னாரு. அது சொல்லவே கஷ்டமா இருக்கு. சில பேர் சொல்லிடுவாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதா இருந்தாலும் மூஞ்சி நேரம் பேசிடுவோம். மூஞ்சி நேரம் பேசுறியே, நீ யார பேசுனியோ அவன் நிலைமை என்ன? அத பத்தி எனக்கு என்ன கவலை? அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. நம்ம முதல்ல சொன்ன விஷயங்கள மறந்துடக்கூடாது. அங்க தம்பித்துவம் இருக்கக்கூடாது, மானித்துவம் இருக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. நம்ம துன்புறுத்தினா கூட பதிலுக்கு எந்த விதமான தீங்கும் செய்து விடக்கூடாது. இதோட சேர்த்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இப்படிலாம் இருந்தா உலகத்துல பிழைக்க முடியாது சார் அப்படி சொல்லுவோம்ல, அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இப்படிதான். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நியாயப்படி தர்மப்படி நடந்து வெற்றியை நோக்கி பயணிப்பது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ன்றது. அப்படிதான். நான் ஏதோ ஷார்ட்கட்டோ இல்ல வேற ஏதோ நான் பண்றேன் பாரு, நான் செஞ்சு சாதிச்சு காட்டுறேன் பாரு, அப்படி அதுக்காக வேண்டி ஏதோ மாத்தி மாத்தி பண்றது இல்ல. அப்போ அப்படி பண்ணாக்க அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் போயிடும். மைண்ட்ல வந்து எந்த விதமான சீக்ரெட்டான ஒரு ஹிடன் அஜெண்டாவோ ஒரு சீக்ரெட்டான ஒரு கோலோ இல்ல. எல்லாமே ஓப்பனா தெரியும் அவங்கள பத்தி. இவங்க வந்து சகஜமா இருக்காங்க, சாதாரணமா இருக்காங்க, எந்த விதமான இதுவும் இப்படிதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டே தவிர, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கேன்னு சொல்றேன் பாருன்னு போய் அரைஞ்சிடக்கூடாது. ஏன் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஓப்பனா இருக்கேன் அப்படி இல்ல. அப்படி இருந்துட்டா என்னது இந்த குவாலிட்டிஸ்ல நமக்கு எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சொல்ல என்னெல்லாம் வளர்த்துக்கணுமோ எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க ஒன்ன மட்டும் வளர்த்துட்டு மத்ததை காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல, மத்த சாய்ஸ்ல விடுறது இல்ல. இது சாய்ஸா இதெல்லாம்? இதுல எதுவுமே சாய்ஸ் இல்ல. இது சூஸ் த கரெக்ட் சாய்ஸ் இதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாமே எல்லாமேன்னு சொல்லும் போது ஒண்ணு இன்னொன்னுக்கு ஆப்போசிட்டா செஞ்சிடக்கூடாது. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிம்சை பண்ணிடக்கூடாது. எந்த அளவுல? வாக்களவுல, மனதளவுல கூட பண்ணக்கூடாது. இப்படி இருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இதுதான் ஓகே, புரியுற மாதிரி இருக்குங்களா இதெல்லாம்? ஏன்னா இந்த வார்த்தை நாம முன்னாடி கேட்டிருப்போம், இதை நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருப்போம். அப்படி இல்லை, நம்மளே சொல்லிடுவோம், நான் ஓப்பன், என்ன மாதிரி யாரு, நான் ஓப்பனா பேசிடுவேன். இப்ப என்ன வந்துருச்சு அவரு, நீ ஓப்பனா பேசிடுவ, உனக்கு தம்பம் வந்துருச்சு, மானித்தம் வந்துருச்சு இல்லையா, அகங்காரம் வந்துருச்சு, என்ன நான் வந்து பெரிய ஆளு அப்படின்ட்டு, நான் என்ன மாதிரி யாரு இப்படின்னு வந்துருச்சு பாருங்க. அப்படி இல்ல. அடுத்தது இது அடுத்து இருக்கு பாருங்க, ஆச்சாரிய உபாசனம். சரி, இங்க ஆச்சாரிய உபாசனம் சொல்லும் போது குருவுக்கு சேவை செய்வது, குருவின் அருகே சென்று குருவிற்கு சேவை செய்வது. இங்க யார பத்தி பேசிட்டு இருக்கோம்? க்ஷேத்திரஜனை பத்தி பேசிட்டு இருக்கோம். க்ஷேத்திரஜன் மெய்ப்பொருள் பத்தி. அந்த மெய்ப்பொருள் ஞான அனுபவம் வேணும்ன்றவங்க அந்த மெய்ப்பொருள் ஞான அனுபவத்தை உணர்ந்த குருவிடம் சென்று அந்த குருவுக்கு தேவையான சேவைகளை செய்து, இப்படி சொல்லும் போதே நம்ம கீதை படிச்சிருக்கோம், 13வது அத்தியாயம் வந்துட்டோம்ல, முன்னாடி படிச்சிருக்கோம். 4வது அத்தியாயமா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவை, அது வந்து பாருங்க, பிரணிபாத்தேன முழுவதுமாக சரணடைந்து, பிரணிபாத்தேன அப்புறம் என்ன, பரிபிரஷ்னேன சேவையா, அப்போ சேவைன்றது முதல்ல வந்துருச்சு. அப்ப அந்த குரு கிட்ட போய் அவரோட நம்ம டியூன் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களோட பழகிறதுக்கே என்ன ஆகணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம்ல சகஜமா, எத்தனை வருஷம் கூட இருந்தாலும் இன்னும் புரிஞ்சுக்க முடியலையே அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா அந்த அந்த அப்படின்னா என்ன அர்த்தம், நான் யாரையும் சொல்லல பர்டிகுலரா, பொதுவா சொல்றோம்ல, இத்தனை வருஷமா இருக்கு, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, இப்படிலாம் இல்ல. அப்போ அந்த புரிதல் இருக்கணும். ஏன்னா அந்த இப்ப பாருங்க, மத்த ஞானம் எல்லாம் கூட இந்திரியங்கள் பயன்படுது, மனது பயன்படுது, புத்தி பயன்படுது, இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் நம்ம பிசிக்கலா, மனதுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்லி வாயில வார்த்தையால பேசியே 30-40 வருஷம் புரியலன்றோம், என்ன புரிஞ்சுக்கவே இல்லை யாரும் சொல்றோமா பாருங்க. அப்போ இது வந்து இந்த இந்திரியங்கள் மனம் புத்திக்கு அப்பாற்பட்ட ஞானம் அவர்கிட்ட இருக்கு. அந்த ஞானத்தை நான் பெறணும்னா நான் எந்த அளவுக்கு டியூனா இருக்கணும்? அப்போ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியே புரியல, ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல நான் அப்படி சொல்லல, நான் இப்படி சொல்லல, எல்லாத்துக்கும் பாஷ்யம் சொல்லணும். நம்ம ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பாஷ்யம் கமெண்ட்ரி எல்லாம் சொன்னாதான் வேலைக்கு ஆகும் இந்த உலகத்துல, இல்லைன்னா அவ்வளவுதான். நாமளும் அப்படிதான், நம்ம ஏதாவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க ஏதோ ஒண்ணு, அவன் அப்படிதான் சொல்லியிருக்கான், நான் அந்த அர்த்தத்திலேயே சொல்லல, என்ன ஆயிடுச்சு, அங்க புரிதல் இல்ல,
அப்ப என்ன 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 சொல்ல வராங்க அங்க? சேவையா பரிபிரஷ்னேன பிரணிபாத்தன்னு சொல்லும் போது யார்கிட்டயோ போய் முட்டாள்தனமா அடிமை வேலை செய்ய சொல்லங்க. நீ எதுக்கு வந்திருக்க, நீ இதுதான் உனக்கு வேணுமா, நீ முடிவு பண்ணு. அப்போ எனக்கு இதுதான் வேணும், வெரி குட். எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேணும், க்ஷேத்திர ஞானம் தான் நான் உணரணும். இது கிளியரா இருக்கா? வெரி குட். அப்போ என்ன பண்ணணும், அது என்னன்னு கேட்டு தெரிந்து கொள்ளணும். அப்போ என்ன பண்ணும், யார்கிட்ட இருந்து தெரிந்து கொள்ளணுமோ அவரோட நீ முதல்ல டியூன் ஆகணும். டியூன் ஆனா என்ன அர்த்தம்? உண்மையாகவே நான் இதுக்கு தான் வந்திருக்கேன்றத அவருக்கு நீ புரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு வேற வேற எந்த விதமான டைவர்ஷனும் இல்ல, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்ப எப்ப புரிஞ்சுக்குவார் அவரு? நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம். அப்ப நம்மளை பத்தி அவருக்கு நம்மளோட நடவடிக்கை மூலமா தான் புரிய வைக்க முடியும். அப்போ அவர்கிட்ட அவருக்கு நமக்கு வேலையே இல்லையே, என்ன பண்றது? அப்போ அவர்கிட்ட அவருக்கு என்ன தேவை அப்படின்றத முதல்ல புரிந்து அவர்களோட பழகி, அதுதான் சேவைன்னு சொல்றது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சரியான நேரத்துல எந்த சமயத்துல என்ன கேட்கணும்னு இருக்கு இல்லையா? நம்ம ஆபீஸ் கிளம்பி போயிட்டே இருப்போம், அப்பதானே ஏதாவது கேட்கறது நைஸா பரபரப்புல ஏமாந்து கொடுத்துருவாங்க. அப்படிலாம் குரு கொடுக்க மாட்டாரு இப்படி பரபரப்பா. அப்போ எந்த சூழ்நிலை எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும்ன்றத நம்ம கேட்கிற விதத்திலேயே தெரியும். நம்ம ரமண மகரிஷிட்ட போயிட்டு வேற ஏதாவது கேட்டா என்ன பண்ணுவாரு? அவருக்கு கொடுக்க முடியாத அர்த்தம் கிடையாது, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா வேஸ்ட் அவர்கிட்ட போய் அதை கேட்டு இல்லையா? ஒருத்த கோடி ரூபாய் தரா, எனக்கு 100 ரூபாய் பிரச்சனை இருக்கு, அதை போய் சொல்லுவோமா நம்ம? கோடி ரூபாய் தரதுக்கு ரெடி, நம்ம போய் எனக்கு 100 ரூபாய்க்கு பிரச்சனை போய் சொன்னா எவ்வளவு அல்பமான இருக்குமோ, அந்த மாதிரி இந்த குரு கிட்ட போயிட்டு எதை கேட்கணும், எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும், அப்படி கேட்டதை அவர் கொடுத்தாலும் அதை பெறுகின்ற நிலையில நான் இருக்கேனா, அதை பெறுகின்ற நிலையில நான் என்னை வளர்த்து கொள்வதற்கு தான் சேவை, ஆச்சாரிய உபாசனம். இது நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இதையும் சரியா புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா இது இப்போ வெளியில பாக்குற மாதிரி இது ஒரு என்ன சொல்றது, யாரையோ ஒரு நாசீடன் நீ குரு, இப்படி குரு சிஷ்யன் இப்படி வச்சுட்டு ஒரு தனிப்பட்ட முறையில இந்த உலகத்துல ஒரு பழப்பு நடத்துறதுக்கு அது ஒரு பிசினஸ் இல்ல. அது பிசினஸ் இல்ல. அதுக்கு இந்த இந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அந்த வேட்கை இருக்கணும். எனக்கு இதுதான் எனக்கு வேணும், அதுல தெளிவு இருக்கணும். இப்ப எப்படி நான் ஐஐடியில சேரணும், நான் இதுல சேரணும், அதுல சேரணும்ன்றதுக்கு என்ன டெடிகேஷன் இல்ல, எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு, அதுல எவ்வளவு போட்டி, அதெல்லாம் மீறி அவ்வளவு டெடிகேஷனா இருந்தா வாய்ப்பு இருக்கு. கேரண்டி இல்ல, வாய்ப்பு இருக்கு. நீ ட்ரை பண்ணு 100%. இல்ல நான் 50%, அதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம், போய் வேற இதுல போய் பாரு. நீ போட வேண்டிய எஃபர்ட் 100%. அப்ப கூட கேரண்டி இருக்கா? கேரண்டி நம்ம எஃபர்ட்னால இருக்குமான்னா கிடையாது. ஆனா நம்ம இங்க குரு சேவைன்னு சொல்லும்போது அந்த குருனுடைய அருள்ன்றது சும்மா தட்சிணை கொடுத்து வாங்குறது இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றது, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தோணணும், இவன் இவ்வளவு இந்த ஜீவன் இவ்வளவு முயற்சி பண்றானே, இவ்வளவு தவிக்கிறான் ஞானம் வேணும்னு, இப்படி ஒரு ஃபீலிங். இது ஒரு சாம்பிளுக்கு சொல்றோம், இப்படிதான் இருக்குமாலாம் தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணம் என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அருளை நமக்கு, அந்த அருள்னால நம்மளுடைய முயற்சி, அந்த முயற்சியின் பயனாக குருவினுடைய அருள், இது ரெண்டுமே எப்போ ஒரு இடத்துல மீட் பண்ணுதோ அப்போ அந்த ஞானம் வரும். அப்ப என்ன பண்ணலாம், அதுக்கு ஆச்சாரிய உபாசனம். சரியா? ஓகேங்களா? இப்போ இதுல இன்னும் பல பல விஷயங்கள் இருக்கு. அது நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும் போதோ இல்ல வேற இதையே எடுத்துட்டு இருக்க வேண்டியதான். ஆனா அதோடைய பேசிக் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். குருன்றவர் யாரு? பிரம்ம ஞானி, அப்புறம் பிரம்மனிஷ்டர், ரெண்டாவது ஸ்ரோத்ரியன் சொல்லும்போது சாஸ்திரங்களை ஒரு முறைப்படி கற்றவர். அவர் ஒரு முறைப்படி குரு கிட்ட இருந்து குரு பரம்பரையில கற்றவர். அதுக்கப்புறம் அந்த அனுபவம், மெய்ப்பொருள் அனுபவம் இருப்பவர். இப்படிப்பட்ட குரு, இப்படிப்பட்டவர்கிட்ட யார் போவா? அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் எனக்கு வேணும்ன்றவன் தான் போவான். அததான் சொல்ல வராங்க. அப்போ நீ அங்கதான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. மார்க்கெட்ல கிடைக்காது, புக்ல கிடைக்காது, இன்டர்நெட்ல கிடைக்காது.
எங்க கிடைக்கும்? அவங்க கிட்டதான் கிடைக்கும். அந்த குருவை அணுகி குரு சேவைன்றது அது ஒரு பெரிய டாபிக் இல்லையா? குரு சேவை. இப்ப இந்த சேவைன்னு சொல்றதே சும்மா நம்மள என்கரேஜ் பண்ணதுதான். இப்ப குரு கேட்டாங்களா உட்காந்து எனக்கு சேவை செய்யணும், எனக்கு தேவையே தேவையில்ல கிளம்புனி. இப்ப அந்த சேவைன்றது என்னது? நமக்காக, நம்மளை உயர்த்தி கொள்வதற்காக, நம்ம மனசை தூய்மைப்படுத்தி நாம அந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக மாறுவதற்காக. இதுல இன்னொரு விஷயம், அந்த சேவைன்றதே சும்மா ஒரு ஏமாத்துற வார்த்தை தான். அது எப்படி பெருசா சேவை செய்யறோம்? நமக்கு தேவை நம்ம செய்யறோம், அப்படித்தானே? நமக்கு தேவை நமக்கு வாங்குறதுக்காக நம்ம அப்படி பண்றோம். ஓகே. ஆனாலும் நம்மள அப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றது என்ன சொல்றாங்க? ஆச்சாரிய உபாசனம், குரு சேவை, அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. அடுத்தது என்ன போட்டிருக்காங்க? சௌச்சம், தூய்மை. இப்ப பொதுவா இது பொதுவா என்ன நினைச்சுப்பாங்க? ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில இருக்கேன் அப்படின்லாம் சொல்றவங்க, அப்படின்லாம் பேசிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? தூய்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா எனக்கு வைராகியம் வந்துருச்சு, முடி வெட்டலையா? இல்ல இருந்துட்டு போட்டேன், என்ன இப்போ எனக்கு முடிக்கு என்ன சம்பந்தம்? விரல்லாம் நகை வெட்டலையா? இல்ல 2 வேளை குளிக்கலையா? எல்லாம் வேணாம், நான் தேகமே இல்லை. என்னது தேகமே இல்லை? நைட் டிஃபனுக்கு வருவல்ல அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அது அங்க தூய்மைன்றது, தூய்மைக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆன்மீகவாதிகள் ரொம்ப வைராகியசாலின்னு வெளிப்படுத்துவதற்கு அழுக்கா இருக்கிறாங்க. அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. அது சும்மா. அதனாலதான் சொல்றாரு சௌச்சம். சௌச்சம் கிளென்லினஸ். இந்த கிளென்லினஸ் உள்ளத்துல நமக்கு தெரியும். உள்ளத்துல மட்டும் கிடையாது, உடல் அளவு தான், நம்மள சுற்றுப்புறத்திலையும் சேர்த்துதான். அந்த தூய்மை ரொம்ப 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 அவசியம். இல்லைன்னா நம்ம அப்படிதான் நினைப்போம். சில பேர் ஆன்மீகத்துல நாங்க உயர்ந்ததா நினைச்சு வைராகியம், இதெல்லாம் வைராகியம் நினைச்சுப்பாங்க. இது சோம்பேறித்தனம்னு அர்த்தம். இந்த சோம்பேறித்தனம் தன்னைத்தானே தூய்மையா வைத்துக் கொள்ள அளவுக்கு அவ்வளவு தமஸ் இருக்காங்க. அந்த தமச போய் சத்துவமா வெளிப்படுத்துகிறது அப்படியே, இல்லையா? அப்படி கிடையாது. அது அந்த மாதிரி ஏமாத்துறது இல்ல. சௌச்சம் கிளென்லினஸ். என்ன கிளீன்? குருதேவர் பத்தி அவங்களோட பழகினவங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். அவரோட ட்ரெஸ்ஸும் இல்லையா, அவருடைய அந்த எந்த மகாத்மாவை எடுத்தாலும் சரி, எந்த மகாத்மாவை எடுத்தாலும் அவர்களை பார்த்தாலும் சரி, அவங்க சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை பார்த்தாலும் சரி, ஸ்பாட்லெஸ். அவ்வளவு ஒரு விட்டு கூட அங்க அழுக்கு இருக்காது. தூய்மை வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயும் அந்த அளவுக்கு. அப்போ பாஹ்ய அந்த 2 இடத்துலயும், வெளியே உள்ளே 2 இடத்திலையுமே, 2 நிலைகளிலுமே தூய்மையை கடைபிடித்தல் வேண்டும். சரி, அப்ப என்னது? இங்க விடிகாலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணும், தியானம் பண்ணும், இல்ல கோவிலுக்கு போறோம், எந்த சாதனை வேணாலும் இருக்கட்டும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்மள முதல்ல பிசிக்கலி தூய்மையாக இருக்கணும். நம்ம போடுற இங்க ஆடம்பரத்தை பத்தி பேசல. இங்க ஆடம்பரம் இல்ல. நம்ம போடுற ட்ரெஸ் தூய்மையா இருக்கணும்னா 5000 ரூபாய் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படி இல்லைங்க. சிம்பிளா கிளீனா இருக்கணும், அவ்வளவுதான். நம்மளுடைய உடல் அளவுல எல்லா இடத்தையும் கிளீனா இருக்கும். நம்ம வாழற இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். அதான் சொன்னாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாங்க இல்லையா? கந்தையானாலும் கசக்கி கட்டு. அந்த தூய்மைன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆன்மீகத்திலையும் ஆன்மீகத்தை ஏதோ சாய்ஸ் கிடையாது, அதெல்லாம் அது மஸ்ட். சௌச்சம். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்தைரியம். ஓகே, ஸ்தைரியம். இங்க சாதனத்தில் விடாமுயற்சி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான். ஆனா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஸ்தைரியம் இப்போ ஆன்மீக பாதையிலையும் சரி, இல்ல இந்த உலக அளவுலையும் சரி, அப்படியே ஸ்மூத்தா போகாது லைஃப், இல்லையா? லைஃப் அப்படியே ஸ்மூத்தா எல்லாமே நமக்கு அப்படியே சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? பெட் ஆஃப் ரோசஸா, அப்படியே எல்லாம் ரோஜா பூ படுக்க அப்படி விரிச்சு இருக்க மாட்டாங்க. கம்பளத்தை விரிச்சு நீ வாங்க ரெட் கார்பெட் போட்டு. ஏகப்பட்ட சவால்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கலாம். நமக்கு உள்ள இருந்து இருக்கலாம், வெளியில இருந்து இருக்கலாம். நம்ம உள்ள இருந்தும் காம குரோத லோபமோக மதம் ஆச்சரியம் போன்ற விஷயங்கள் நமக்குள்ள இருந்தும் வரலாம். வெளியிலையும் சூழ்நிலைகள் சாதகமா இல்லாம இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சமயத்துல கூட எப்படி இருக்கணும்? ஸ்தைரியம். அந்த சமயத்துல கூட குறிக்கோளை மறக்காம அந்த குறிக்கோளுக்கான பாதையில் விடாப்பிடியாக முழு முயற்சியோடு
நடை போடுவது, அதுக்கு பேரு ஸ்தைரியம். புரியுதுங்களா? இது தைரியம்னு என்ன சொன்னோம்? சாதனத்தில் விடாமுயற்சின்னு சொல்லும்போது, சாதனைன்னு சொல்லும்போது குறிக்கோள், குறிக்கோளுக்கு ஒரு வழி பாத். அந்த சாதகர்கள் அந்த பாதையில செல்லும் பொழுது தனக்குள்ளோ தனக்கு வெளியில் இருந்தோ ஏற்படக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து பயந்து போய் அதுக்கு ஈல்டு பண்ண, அதுக்கு அதுக்கு மயங்கி விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நம்மளால என்ன முடியாது அப்படின்னு இல்லாம ஹோல்ட் ஆன் பண்றது, வித் அத அப்படியே பிடிச்சுக்கிறது. பிடிச்சிட்டு விடாம என்ன ஆனாலும் சரி, நான் இந்த குறிக்கோளை ஆத்ம ஞானத்தை அடைந்தே தீருவேன். இதுல வந்து இந்த விஷன் இருக்கணும் எப்பவுமே. அந்த விஷன்ல இருந்து மாறாத தன்மை, அதுதான் ஸ்தைரியம். எப்ப முடியும்? இந்த பாத்துல நான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். அப்படி எப்ப முடியும்? நம்மளுடைய குறிக்கோள் மறக்காம இருந்தா, குறிக்கோளை நினைத்து கொண்டே இருந்தா, இதுதான் என் குறிக்கோள்ன்றதுல தெளிவு இருந்தா, இந்த குறிக்கோளை அடைவதற்கு இவ்வளவு தடைகளா, பரவாயில்ல அப்படின்னு அது எந்த சூழ்நிலையிலும் தோல்வி மனப்பான்மை இல்லாமல் விட்டு விலகாமல் அந்த குறிக்கோளை அடைந்தே தீர வேண்டும் என்ற அதே எண்ணத்தோடு மூவிங் ஃபார்வர்ட், அதை நோக்கி போய்கொண்டே இருப்பது, அதுதான் வந்து ஸ்தைரியம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆத்ம வினிகிரக. ஓகே, இங்க ஆத்ம வினிகிரகம் சொல்லும் போது ஹியூமிலிட்டி, தன்னடக்கம், ஹியூமிலிட்டி. இதுல என்ன பிரச்சனை? குருதேவ் ரொம்ப அழகா சொல்றாரு, ஹியூமிலிட்டி வந்து ரொம்ப 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 சூக்ஷ்மமானது. எப்போ எனக்கு அது இருக்குன்னு நான் உணர்ந்தேனோ அப்பவே என்கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்றாரு. நான் ரொம்ப அடக்கம் உள்ளவன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அது கூட தெரியக்கூடாது. அது இருக்கிற இடம் தெரியாம அப்படி இருக்கணுமா? அது ஹியூமிலிட்டின்றது. உண்மையாகவே எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் நம்மளோட கீழான வயது உடையவரா இருந்தாலும் சரி, படிப்புலையோ திறமையிலையோ எந்த அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, சகஜம். எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த பணிவுன்றது இருக்கணும். பணிவு. சரி, எப்படி இந்த பணிவு வரும்? எப்படி வரும்? என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கே, இது யார்கிட்ட இருக்கு? நான் ஸ்பெஷல். எப்படி வந்து பணிவு இல்லாத தன்மை எப்படி வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். என்னுடைய திறமைனாலேயோ என்னுடைய பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு அகங்காரம் வந்துடும், பணிவற்ற தன்மை வந்துடும். அப்போ எப்போ இந்த பணிவு வரும்? எப்போ வரும்ன்றது, நான் மட்டும் என்கிட்ட இந்த திறமை இருந்ததுன்னா இன்னொரு திறமை இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல திறமை இல்லாதவர்களே இல்லை. எல்லார்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட எல்லா திறமையும் இருக்கா? ஒருத்தர்கிட்ட எல்லா திறமையும் இருக்குமா? இல்ல, இருக்காது. ஆனா எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்கா? எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்கு. இப்ப பகவான் அதான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? ஒருத்தங்கிட்டயே எல்லா திறமையும் கொடுக்கல, எல்லாருக்கும் பல்வேறு விதமான ஜீவர்களுக்கு பல்வேறு விதமான எல்லா திறமைகளும் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அகங்காரம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா ஒரு டீம் ஒர்க்கா சேர்ந்து வாழ்ந்தாதான் நம்ம எந்த விஷயத்தையுமே சக்சஸா வெற்றி பெற முடியும். இதை புரிஞ்சுட்டோம்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? நம்மளால பணிவோடு இருக்க முடியுமா இல்லையா? இது புரிஞ்சா என்ன புரிஞ்சுக்கணும்? என்கிட்ட எப்படி எனக்கு ஒரு திறமை இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ அந்த நினைப்பு இருக்கிறதே கூடாது, அகங்காரம் கூடாது. சரி, அப்படி இருந்தா அதனால அகங்காரம் இல்லாம பணிவோடு இருக்க எப்படி கத்துக்கிறது? என்ன மாதிரியே என்னுடைய ஒரு திறமையினால எதையும் சாதித்து விட முடியாது. இவங்க கிட்ட அந்த திறமை இருக்கு, அவங்க கிட்ட எந்த திறமை இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒரு செயல் செய்தால்தான் நம்ம எல்லோருக்குமே வெற்றி கிடைக்கும், இதுல முன்னேற முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு வீடோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல ஒரு கம்பெனியோ அங்க எப்படி நடந்துக்கணும்? பணிவோட இருக்கணும். ஆத்ம வினிகிரக. இங்க ஆத்மான்னு சொல்லும் போது தான் அர்த்தம். தான், தன்னை, இந்திரியங்கள், மனதை தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பது, இதுதான் ஆக்சுவலா. சரிங்களா? இந்திரியங்களை மனதையும் தன்
வசத்தில் வைத்துக் கொள்கிறது, தன் அடக்கம், தன் வசத்தில் வைத்திருக்கிறது. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ வெளியில எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் என்ன சொல்றது, தூண்டப்படாமல் இருக்கிறது. தூண்டப்பட்டு அந்த இந்திரிய போகங்கள்ல ஈடுபடாமல் தன் வசத்திலேயே இருக்கிறது. சரிங்களா? இப்படி ஆத்ம வினிகிரக. இங்க தான்னு சொல்லும் போது இங்க இந்திரியங்கள், மனம், இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதையும் புரிஞ்சுட்டு வெளி இந்த இந்திரியங்கள் பின்னாடி மனது போகாம தன் அடக்கத்தோட இருக்கணும். சரி, நம்ம பார்த்தது ஹியூமிலிட்டின்றது வேற. ஹியூமிலிட்டியும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஹியூமிலிட்டின்றது எப்படி எனக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கானோ எல்லாருக்கும், திறமை இல்லாதவர்கள்ன்றதே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒவ்வொரு குணங்களையும் பார்த்து பார்த்து என்ன சொல்றது, நம்ம மத்தவங்களோட பழகும் போது நமக்கு தெரியும், நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டோமா, இல்ல இன்சல்ட் பண்ணிட்டோமா, இல்ல நம்மள யாராவது பண்ணிட்டாங்களா. அப்போ என்ன பண்ண முடியும், பதிலுக்கு நம்ம எதுவும் பண்ணாம பாதிக்கப்படாம இருக்கணும். பாதிக்கப்படாம இருந்து சரி அவங்கள மாதிரி நம்ம நடந்து கூடாது, பரவாயில்ல, நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம், இதெல்லாம் இது வந்து பாருங்களேன், ஒரு அழகான ஒரு பிளானிங். ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றது, அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்ன்றது நம்ம கான்சியஸா எஃபர்ட் போட்டு நம்மளை நாமளே வளர்த்துக் கொள்வது. இது ஏதோ ஒரு 4 புக்கு படிச்சிட்டோம், ஒரு சில சாஸ்திரம் படிச்சிட்டோம், அப்படியே போயிட்டு இருக்கோம் இல்ல. அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை என்ன பண்றோம், அதை நம்ம முதல்ல கேட்டு புரிந்து கொண்டு அதுல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பது. அப்படி கடைபிடிக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த குணங்கள்லாம் நம்மளுதான் வரும், நம்மளுதான் மாறும். இப்படி ஒவ்வொன்றும் இதனால இந்த பகவத்கீதைக்கு என்ன பேர் பாருங்க, பகவத்கீதாசு உபனிஷத்சு யோக சாஸ்திரே. யோக சாஸ்திரம், யோகானா வழி, நமக்கு வழியும் சொல்லி கொடுக்கிறது. குறிக்கோள் இதான் சொல்லிட்டு விட்டுட்டு போல, இதான் குறிக்கோள், இதை எப்படியே அடைஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போல. அந்த குறிக்கோளை அடைவதற்கு நீ என்ன பண்ணணும், உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வாழணும், இந்த குணங்கள் எல்லாம் நீ வளர்த்துக்கொள். இந்த குணங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டா என்ன ஆகும், நாம இப்ப நம்மள எப்படி நினைச்சிருக்கோம், க்ஷேத்திரம் க்ஷேத்திரம், நான் எனதுன்னு இந்த உடல், இந்த உலக பொருட்கள், இதனிடத்து அதீதமான பற்று வைத்திருக்கும். இந்த பற்று குறையும். அப்படின்னா வெளிமுகப்படுதல் குறையும் அர்த்தம். வெளிமுகப்படுகின்ற தன்மை, அவுட்வர்ட்லினஸ் இருக்குல்ல, அந்த வெளிமுகப்படுத தன்மை குறையும். அது குறையும் போது என்ன ஆகும், வெளி விஷயங்கள் நம்மள பாதிக்காது. வெளி விஷயங்கள் பாதிக்காத போது சர்வ கஷேத்ரேஷு மாம் கஷேத்திரஜ்யம் சொன்னால, எல்லா கஷேத்திரத்துக்குள்ளேயும் நான் கஷேத்திரஜன் எங்க இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு. அப்போ வெளிமுகப்பட தன்மை விட்டுடுச்சுன்னா உள்முகப்படும் மனது இயல்பாக உள்முகப்படுகின்ற தன்மை வரும். அப்ப இங்க உள்முகப்படும் பொழுது நமக்கு அந்த கஷேத்திரஜனை குறித்த அறிகின்ற வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்படும். நம்ம எதுக்கு விரும்புறோமோ, எதுக்கு முயற்சி பண்றோமோ அதை நோக்கி தானே போவோம். எப்ப பாரு இந்த உடல், மனம், புத்தி, இது சம்பந்தப்பட்ட வெளி விஷயங்கள் இதுலயே டிராவல் பண்ணியிருந்தோம்னா மறுபடியும் அங்கேயேதான் போவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இதுல நான் இல்ல, இதெல்லாம் கஷேத்திரம், இதுக்கு உள்ள நான் கஷேத்திரஜன், நான் ஒருத்தன் தான்ன்றார். அப்ப எப்படி எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரே மெய்ப்பொருளை நான் பார்க்கணும்னா, நான் இந்த கஷேத்திரத்தை கடந்து போக வேண்டும். இந்த கஷேத்திரத்தை கடந்து போவதற்கு இந்த குணங்கள் எல்லாவற்றையும் நான் வளர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்லோகம் நம்ம படிக்கலாம். 8வது ஸ்லோகம் முடிச்சிட்டோமா, அது ஆத்ம வினிகிரகம் வரைக்கும் படிச்சோம். ஓகே, அடுத்த ஸ்லோகம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம். அனஹங்கார ஏவச. அனஹங்கார ஏவச. அனஹங்கார ஏவச. அனஹங்கார ஏவச. ஜன்ம மிருத்யு ஜரா துக்க, ஒரு நிமிஷம், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம்.
जन्म मृत्यु जरा व्याधि दुःख दोषानुदर्शनम. அங்க வியாதி அங்க பிரேக் விடக்கூடாதுமா, சேர்ந்து படிச்சிடணும். இது Okay. ஒரே வேர்டு. ஜன்ம சரி. மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். जन्म मृत्यु जरा व्याधि दुःख दोषानुदर्शनम. ஓகே, இப்ப சேர்ந்து படிப்போம் எல்லாரும். இந்திரிய அர்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்திரிய அர்த்த, இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள், அதனுடைய அர்த்த பொருட்கள், சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் சொல்ல பாருங்களேன். இந்த காம்பினேஷன்ல நிறைய இருக்கு. என்ன, தோசை மெத்து மெத்துனே இல்ல இட்லியா, இட்லி மெத்து மெத்துனே இல்ல, பூ மாதிரி இருக்கும். அது தொட்டா நீ சாப்பிட தானே போற, பூ மாதிரி இருந்தானே எப்படி இருந்தா என்ன சொல்றோம், அது தொட்டா என்ன சொல்றது, ஸ்பர்ஷமும் நல்லா இருக்கணுமா, சாப்பிடும் போது ரசம் டேஸ்டாவும் இருக்கணும். இப்படி இந்திரிய அர்த்தேஷு இந்திரிய விஷயங்களிடத்து வைராகியம் அப்படின்னா இந்திரிய விஷயங்கள் நம்மள ஆட்டி வைக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னது, நம்மளுடைய உயிர் வாழறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்கோன்னு அர்த்தம். உயிர் வாழறதுக்கு என்ன தேவை, உணவு தேவை. உயிர் வாழறதுக்கு என்ன தேவையில்லை, எதெல்லாம் தேவையில்லை, எல்லா விதமான போகங்களும் தேவையில்லை. உயிர் வாழறதுக்கு என்ன தேவை, உணவு தான். அந்த உணவு நம்மளுடைய கலாச்சாரத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, எவ்வளவு ஆரோக்கியமான உணவு சொல்லியிருக்காங்க, எளிமையான உணவு. அங்க எளிமைன்னு ஒன்னே ரொம்ப சீப்னு அர்த்தம் கிடையாது, சுலபமா எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. அதை சாப்பிட்டாலே அதுலயே சுவையெல்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்ணிடுறோம் நம்ம, இந்த உயிர் வாழ்ந்து அதுக்குதான் உணவு, இப்படி உயிர் வாழுது எதுக்கு, நான் க்ஷேத்திரஜனை அடைவதற்கு. இதை மறந்துட்டு எதுக்கு நம்ம உயிர் வாழறோம், இந்த போகங்களை அனுபவிக்கிறதுக்கு. என்ன பண்றது, ஸ்வீட் ஸ்டால், எத்தனை விதமான ஸ்வீட் ஸ்டால் இருக்கு, ஒரு 10 பிராண்ட் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு வீட்டுல வேற பண்ணுவோம் நம்ம இல்லையா, அது ஒரு ரவுண்டு. அப்புறம் மாசத்துக்கு ஒரு இத்தனை நாளா இந்த ஹோட்டல் போக வேண்டாமா, ஹோட்டல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மைண்ட் எங்க போகுது பாருங்க, சுத்தி 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 இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொன்ன நான், ஹோட்டல், உணவு, இந்த மாதிரி இந்திரியங்கள், ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு விஷயங்களை அந்த விஷயங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கு, அதுல இருந்து விடுபடவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம திருப்பி திருப்பி அதே டைரக்ஷனை நோக்கி தான் போவோம். எனக்கு இது செஞ்சு 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 அந்த இந்திரியங்கள் பழகிடுச்சு, அப்ப அதைய நோக்கியே நான் செலுத்தி கொண்டிருக்கோம், நான் அதையே பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்துட்டு இல்லையா. இந்த ஸ்வீட் அங்கதான் கிடைக்கும், அப்ப அது வழியா போவோம் டெய்லி ஆபீஸ்க்கு. நான் ஸ்வீட்னு எவ்வளவு டீசெண்டா சொல்றேன், உங்களுக்கு தெரியும், அப்படிதான் போறாங்க எல்லாம். இல்ல வரும்போது, போகும்போது ஆறும்போது கவர்மெண்ட் கடை பக்கமா போவோம் நம்ம, இப்படி போவோம். எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க, இப்படி அடிமை ஆயிட்டாங்க பாருங்க. அவங்க லைஃப்ல வேற ஒண்ணுமே இல்லை, எந்த லெவல் தாழ்ந்து போயிட்டாங்க பாருங்க. கடவுள் அதெல்லாம் அப்புறம், ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்காவே இல்லை பாருங்க. ஒரு சாதாரண மனிதனாகவே இருக்க முடியாத அளவுக்கு, மனித தன்மையோட வாழ விடாத அளவுக்கு இந்த இந்திரிய அர்த்தங்கள் நம்மள அவ்வளவு கீழே கொண்டு போயிடும். இதுல அவேர்னஸே இல்லை. நம்ம மத்தவங்கள சொல்றோம், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இந்த இந்திரிய அர்த்தங்களுக்கு அடிமைகளா தான் இருக்கும். அவங்கள கவர்மெண்ட் கடன் சொல்றோம், நம்ம எந்த கடன் தெரியலையே, நமக்கு எந்த கடை, எந்த உணவு, எந்த விஷயம் நமக்கு தெரியல பாருங்க. அப்போ எதுலையுமே அப்பனா என்ன அர்த்தம்னா, முழுக்க முழுக்க இந்த இந்திரியங்கள் நம் வசத்தில் இருக்க வேண்டும். வைராகியம், அது சொல்றபடி கேட்க கூடாது. போதும், நீ பண்ணதெல்லாம் போதும், நீ ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், இப்போ நான் சொல்றது கேளு, எனக்கு இன்னும் தேவையில்லை இதெல்லாம், என் லைஃப்ல இது அவசியம் கிடையாது, என் குறிக்கோள் மாறிடுச்சு, எனக்கு இப்ப என்ன குறிக்கோள் தெரியும், எனக்கு இதுதான் வேணும் இப்போ. இப்படி நாம நம்மளுடைய இந்திரியங்கள், மனதை நம்மளுடைய வசத்தில் வைத்து நம்ம குறிக்கோளை நோக்கி பயணப்படுவது. இந்திரிய அர்த்தேஷு வைராகியம். அப்போ அது நம்ம சொல்றபடி அது கேட்டா அது வைராகியம், அது சொல்றபடி நம்ம கேட்டா முடிஞ்சது. சரி, இன்னும் நிறைய இருக்கு. அனகங்காரம், ஜென்ம மிருத்யு ஜரா, இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள். நம்ம அடுத்த வகுப்புல இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, இப்போ பூர்ணமத சொல்லிடுவோமா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம்.